தீபாரணை பண்ணும்போது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கண்ணை மூடி தீபாரணை தரிசனம் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணை திறந்து தான் தீப ஒளியில நம்மளுடைய எண்ண அலைகளை இதை செலுத்தணும். இப்போ நம்ம உங்களோட குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், இல்லை பிள்ளை பிறக்கணும், வீடு வாங்கணும், ஏதோ ஒரு விஷயங்கள் மனதில் நினைச்சிங்கன்னா அந்த மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ஒளியை பார்க்கணும், தீப ஒளியை பார்க்கணும். அந்த தீப ஒளி மூலம் நம்முடைய எண்ண அலைகளை வந்து தெய்வங்களுக்கு போய் சேரும். இளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் தத்துவங்களை தான் இந்த உலகமே இயங்குது. நம்ம உடம்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. இளம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. அதனால பஞ்சபூத தத்துவங்கள் தான் அந்த உலகத்தோட தத்துவம். அந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் வந்து அதிக சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறம் நீரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புண்ணியாச்சரம் பண்ணும்போது தெளிச்சு விடுவாங்க, கோமயத்திலிருந்து தெளிச்சு விடுவாங்க. ஆனால் அதை விட சக்தி வாய்ந்தது நெருப்பு. திருவண்ணாமலை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நெருப்பு தான் அதிக சக்தி வாய்ந்தது. அதனால தான் அக்னி வளர்ப்போம், ஹோமம் வளர்ப்போம். கல்யாணத்தில் கூட அக்னிக்கு முன்னாடி சாடி கட்டுவோம். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், புது வீடு போகணும்னா ஹோமம் வளர்க்கும். அந்த ஹோமத்தில் அந்த தீயில வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த தீயில உள்ள ஜுவாலை சுவாவாந்தோட கூட வந்து தெய்வத்தை போய் டைரக்டா சேர்ப்பாங்க.